திவ்யா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்ஜேபி இவர் தான் வந்து திரை, கதை, வசனம், டைரக்ஷனில் வந்து பண்ணியிருக்காரு. படத்தின் கதாநாயகனும் இவரே பண்ணியிருக்காரு. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான லவ் ஸ்டோரி. அந்த அழகான லவ் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா, ஜாதி வன்கொடுமை, தாழ்த்தப்பட்ட ஜாதியை வந்து மேல் ஜாதிக்காரங்க வந்து வளரவே விட மாட்டேன்றாங்க. அவங்களுடைய லவ்வரை வந்து சேர்த்தே வைக்க மாட்டேன்றாங்க. அப்படியே மேல் ஜாதியிலேருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணால் அது கடைசியிலே அது மரணம் தான் நிச்சயம் அப்படின்றத ஒரு அழுத்தம் திருத்தமாக திவ்யான்ற படத்தை வந்து ஆர்ஜேபி அவர் தான் வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட கதையும் களமும் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறப்ப 2 பேருக்கு ஒரு லவ்வுக்குள்ளே வந்து இவர் வந்து பறை இசை கலைஞராக இருக்கார். அந்த பாப்பா வந்து என்ன சொல்லுதுன்னா, கதாநாயகி இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நல்லா படிப்பு படித்து நீங்கள் பெரிய ஆளாக வந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்குள்ளேயோ குடும்பத்துக்கு தெரிஞ்சு வழக்கம் போல் வந்து 2 பேரையும் போட்டு தள்ளி கிளைமேக்ஸ்க்கு வந்து ஒரு உருக்கமான கிளைமேக்ஸாக முடிச்சிருக்காங்க. படத்தோட கதையும் அந்த திரைக்கதையும் வசனமும் கொஞ்சம் அழகாகவும் அருமையாகவும் பண்ணியிருக்காரு. என்ன கிளைமேக்ஸு இன்னும் கொஞ்சம் அழுத்த திருத்தமாகவும் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாப்லேருந்து கொஞ்சம் காமெடியெல்லாம் இன்னும் அழகாக கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து திவ்யா வந்து மிகப்பெரிய இந்த வருடத்தின் ஹிட்டாக இருக்க வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தவறுனால கொஞ்சம் தடுமாறி போச்சு. ஆனால் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். கதாநாயகி கேர்த்தி உண்மையிலே வந்து ஃபஸ்ட் ஹாப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பதுமையாக ஒரு அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. செகண்ட் ஹாப்பில் இந்த லவ்வுக்காக ஏங்குறது, வீட்டில் சண்டை போடுறதாகட்டும், லவ்வருக்காக வந்து துணிஞ்சு நின்று பேசுகிறதாகட்டும், இந்த விஷயத்துலலாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு சின்ன பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய நடிப்பு திறமையை வந்து கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஆர்ஜேபி வந்து அவர் ஏற்கனவே வந்து படத்தோட இயக்குனர் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். ஏன்னா அவர் நடிச்சுட்டு வந்து அவரே மானிட்டர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் முடிஞ்சவரையும் அவர் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி செகண்ட் ஹாப்பில் நம்ம வீட்டு பையன் மாதிரி ஏற்றுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு போக போக நம்மளை பிடிச்சிச்சு அவருக்கு. அதேமாதிரி மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, கேமரா ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி என்ன நமக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா, இதே ஏற்கனவே இந்த மாதிரி ஜாதி படங்கள் இதே வந்து நிறைய பார்த்து லவ்வர்னாவே இந்த ஜாதி படம் தான், ஏன் ஜாதி படம் எடுத்தாவே இவங்க லவருக்குள்ளே பிரித்து விட்டுருவாங்களே அப்படின்றத ஒரு சலிப்பு மட்டும் தான் இருந்தது. மற்றபடி இந்த படமாக நம்ம பார்க்குறப்போ ஒர்த்தான படம் தான். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம். மறுபடியும் ஓடிடியும் வரும், ஓடிடிலையும் பாருங்கள். கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் ஒர்த்தான படம் தான். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்கலான்னு தான் நம்ம சொல்லுவோம்.